அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய ட்விட்டர் தளத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பார்வையில் பேசுங்க சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிகுந்த வேதனை அக்கறையோடு தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதன் காரணமாக அன்றாடம் 2 பேர் 3 பேர் மோசமாக கும்பலான அவர்கள் கூலிப்படையா அல்லது ரவுடிப்படையா என்று தெரியாத அளவிற்கு ஏதேதோ காரணங்களை சொல்லி மக்களை பலி கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தன்னுடைய எக்ஸ்தள பதிவில் குறிப்பிட்டு, இவர்கள் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல எப்படி காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு எப்படி சுதந்திரமாக அவர்கள் செயல்பட்ட அதே நேரத்துல சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்டுப்பாடோடு இருந்தது, மக்கள் எவ்வளவு நிம்மதியாக இருந்தாங்க, தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது, இன்றைக்கு ஒரு கொலைக்களமாக மாறி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி விளம்பரத்துக்காக தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதை நிறுத்திவிட்டு இந்த திமுக அரசாங்கம் மக்களுடைய பாதுகாப்புல அக்கறை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி, இந்த மாதிரியான திறமை இல்லாமல் மக்களை அன்றாடம் பலி கொடுத்து கொண்டு, அதிலும் குறிப்பாக அரசியல் கட்சியை சார்ந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை என்றால் சாதாரண சாமானிய மக்கள் எப்படி பாதுகாப்பாக நாட்டில் நடமாடுவது என்று இப்படி மரணம் அடைந்தவர்களுக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்து கடுமையான கண்டனத்தை அரசாங்கத்திற்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது, எந்த கட்டுப்பாடும் இல்லை. இன்றைக்கு இந்த விவாதத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் போது கிளாம்பாக்கத்துல ராமநாதபுரத்திலிருந்து வந்த 2-3 பேர் பஸ் பயணிகள் போல சென்னை செங்குன்றத்துல ஒரு கொடவுன்ல மெத்தபெட்டமைன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான போதை மாத்திரைகளை கிட்டத்தட்ட 7 கிலோ என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய மதிப்பு சர்வதேச மதிப்புல 70 கோடியாம். சர்வ சாதாரணமாக சாமானியர்கள் பயணிக்கக்கூடிய பேருந்துல இதை கடத்தி கொண்டு போகிற அளவுக்கு இங்க மோசமா இருக்குன்னா அதை மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த NIB என்று சொல்லக்கூடிய நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ போலீஸ் தான் அதை பின்தொடர்ந்து பிடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு காவல்துறை எங்கே மாங்காய் பறித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மக்களுடைய கேள்வி. மிக மோசமாக அன்றாடம் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என்று காவல்துறையிலே பணி செய்யக்கூடிய பெண் காவலர்களுக்கே மதிப்பில்லாமல் திமுகவினுடைய பொதுக்கூட்டத்திலே நடந்த அவலத்தை நாம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பேச்சாளராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பிற நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, பெண்களை பற்றி எவ்வளவு மோசமாக பேசுகிறார்கள், பெண்களுக்கான திட்டத்திலே பயன்பெறக்கூடிய அந்த பயனாளிகள் எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் தான் இந்த கொடுமை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுகின்றவர்களே இப்படி இருந்தால் குற்றம் செய்யக்கூடிய அந்த புத்தி உள்ளவர்கள் எவ்வளவு மோசமாக இறங்கி இந்த வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. நிறைய விஷயம் பேசினாங்க. எல்லாம் 3 நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் அம்மையாருடைய கருத்தையும் ரொம்ப அழகாக தெளிவாக கோட்பட்டார். சசிகலா அம்மாவுடைய கருத்தை நம்ம பாக்கியவர்கள். எந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குதா நீங்க பாக்குறீங்க? சொல்லுங்க சார். இல்ல, இதுக்கு ரெண்டு விஷயம் பாக்குறாங்க. சொல்லுங்க. ஒண்ணு, வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டது போல முதல்வருடைய உடல்நிலை இது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இதனால்தான் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுதோ என்று சாதாரணமாக மக்கள் பேசுகிறார்கள். அதுதான் வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள் வெளிப்படுத்தினார். அதே மாதிரி திரு பொன் வில்சன் அவர்கள் இந்த 200 நாட்கள் இந்த ஆண்டு தொடங்கி இப்போது வரைக்கும் எத்தனை கொலைகள் எப்படி நடந்திருக்கின்றன, அதுக்கு அரசு என்ன காரணம் கற்பிக்கிறார்கள்? தனிப்பட்ட காரணம், அரசியல் காரணம், எதுவாக இருந்தாலும் உயிர் தான். கொலை குற்றம் என்றால் அந்த குற்றம் நடக்கக்கூடாது. அப்போதுதான் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக உணர்வார்கள் என்கின்ற அந்த பொறுப்பே இல்லாம அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க. அதுலயும் வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல முதலமைச்சர் வாய் திறக்காம இருக்கிறார். இந்த மக்கள் மீது இவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது? அல்லது
கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல இவங்களுக்கு வந்து அரசாங்கம் நடத்துகின்ற அந்த ஏதாவது தெம்பு, திராணி, திறமை ஏதாவது இருக்கிறதா? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்தால் திட்டங்களை போடுவதாக சொல்லி மக்கள் பணத்தை சுரண்டி தங்கள் வயிறை வளர்த்து கொழுத்து திரிவதற்கு தான் இவங்க வந்து ஆட்சிக்கு அமர்ந்திருக்கிறார்களா என்று பார்க்க நேரிடுகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துல பணம் இல்லை என்று சொல்லி எப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்து எல்லா விதத்திலையும் வரி, மின்சாரம், பேருந்து கட்டணம், பால் விலை, பத்திரப்பதிவு கட்டணம், இப்படி எங்க திரும்பினாலும் மக்களுடைய கழுத்தை நெரிக்கிற மாதிரி திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிற இதே நேரத்துல இன்னொரு விஷயம் நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு என்று பார்த்தீர்கள் சொன்னால், காவல்துறை அவர்களுடைய பணியை செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்களா திமுக அரசாங்கத்தினால், திமுக நிர்வாகிகளால், திமுக கட்சிக்காரர்களால் என்று பார்த்தால் இது மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு மாலை செய்தி, மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் கவுன்சிலர் அவரும் அவருடைய கணவரும் சேர்ந்து பல மோசடி வேலைகளிலே ஈடுபட்டு, குற்ற செயல்களிலே ஈடுபட்டு, நீதிமன்றத்தை ஏமாத்துகிற வேலையில ஈடுபட்டு அவங்க 2 பேரும் அடுத்தடுத்து வழக்குகள் வருவதை பார்த்து தலைமறைவாகி இருக்கிறார்கள். எங்க? சென்னையினுடைய மைய பகுதியா இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல இது நடக்குதுன்னு சொல்லி செய்தி வருது. அப்ப இவர்களுக்கு அரசாங்கத்தின் மீதோ, சட்டத்தின் மீதோ, காவல்துறையினர் மீதோ, திமுக காரங்களுக்கு ஏதாவது ஒரு எள்முனை அளவாவது அச்சமோ மரியாதையோ இருக்கா என்றால் இல்லை. நீங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா, உதகையில வந்து ஒரு மின்வாரிய ஊழியருக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி ஆகியிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால பார்த்தோம், தென் மாவட்டத்துல ஒரு பேருந்துல ஒரு தலைமை காவலர் ஏறி பயணம் செய்யும் பொழுது நடத்துனரோட தகராறாய் மிக மோசமாக நடந்தது. இது தொடர்ந்து மக்களோடும் காவல்துறை மோதல் போக்கை கையாண்டு அடிதடியாகி காவல்துறை தன்னுடைய மரியாதை இழக்கின்ற அளவிற்கு அவங்க கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்கன்னா, காவல்துறையை அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை போலீஸ்காரர்களை குற்றம் சொல்வது மாத்திரம் அதுக்கான தீர்வு கிடையாது. இவர்களுக்கு அவர்களுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்படுதா? இன்றைக்கு அரசாங்கத்துல பணம் இல்லைன்னு சொல்லி தெருவாக நிறுத்தி இருசக்கர வாகனத்துல வரக்கூடியவங்களை நிர்தாட்சியமா இரக்கமே இல்லாம பணம் வசூல் செய்வதற்கு தான் காவல்துறைக்கு வந்திருக்காங்களா இவங்க? அவங்களுடைய பணியை செய்வதற்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்களா? அரசாங்கம் காவல்துறைக்கு தேவையான நிதியை கொடுப்பதில்லை, வெறும் வாய் வார்த்தை அறிவிப்போடு நிற்கிறது. காவல்துறை நொந்து போய் இருக்கிறார்கள், அவர்கள் உற்சாகமாக இல்லை. திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில இயங்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய காவல்துறை உற்சாகமாக இல்லை, அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு மரியாதை இல்லை, காவல்துறை பணிக்கு யாருமே எந்த மரியாதையும் கொடுப்பதில்லை என்கிற விரக்தியில இருக்கிறார்கள். அவங்களை கொண்டு நீங்க தெருவில் நிறுத்தி பணம் வசூல் செய்வதற்கு நிறுத்தினால் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற வேலையில் எப்படி தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள்? எனவே முதலமைச்சருடைய நிர்வாக திறமைக்கு உண்மையிலே நிர்வாக திறமையே இல்லையா, இல்ல உடல்நிலையினால அவர் பார்க்காம இருக்காரான்ற ஒரு பக்கமும், காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதில்லை, சுயமரியாதையோடு அவர்கள் இயங்குவதற்கு அனுமதிக்கப்படவில்லை, அவர்களுக்கான மரியாதை கொடுக்கப்படுவதில்லை என்பதும் ஒரு விஷயமா இருக்குன்னு நான் பார்க்கிறேன். சரி, இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளாக இறுதி கருத்தா சுருக்கமா உங்கள்கிட்ட நான் சில விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். சுருக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த எக்ஸ் வலைத்தளத்துல இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் படுகொலைகள், அன்றாடம் 2-3 கொலைகள் என்று நடக்கக்கூடிய அந்த கொடுமையை சுட்டிக்காட்டி கொடுத்திருக்கிறதுல மிக முக்கியமா சொல்லியிருக்கிறது ஒன்று, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இதே காவல்துறை எவ்வளவு திறமையாக செயல்பட்டது, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது. இன்றைக்கு காவல்துறை அந்த மாதிரி எஃபிஷியண்டா நடக்க முடியல என்பதற்கு, அவர்கள் செயல்பட முடியலை என்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி திறமை இல்லாத ஒரு ஆட்சி, மக்களுடைய பாதுகாப்பில் அக்கறை இல்லாமல் பணத்தை கொள்ளையடித்து, அரசாங்கத்தினுடைய அந்த பணத்தை கொள்ளையடித்து கொழுக்க வேண்டும் என்கின்றதில் இருக்கிற காரணத்தினாலையும், முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லையா அல்லது என்ன காரணத்தினால இப்படி கோட்டை விடுகிறார் என போலீஸ் துறையை, ஹோம் மினிஸ்ட்ரியை கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதனால இதுல கவனம் செலுத்த முடியவில்லை என்கின்ற காரணத்தினால இந்த சூழல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தீர்வு என்னவாக இருக்கும் என்றால், விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் மீண்டும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும் என்பதை என்னுடைய நிறைவு கருத்தாக வைக்கிறேன்.